இந்த நாள் ஆராதனைக்கு கடந்து வந்த உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறதான சங்கீத பகுதி 84வது சங்கீதத்தை நாம் தியானிப்போம். இந்த சங்கீதத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தர் யாருக்கு நன்மையை அவர் வழங்குவார், யாருக்கு நன்மையை கொடுப்பார். இங்க நம்ம வாசிக்கிறோம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று நம்ம 11வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இங்க அதிகமான வசனங்கள் என்ன அப்படின்னா, அவருடைய வாசஸ்தலத்துல என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம உண்மையா நம்ம இருந்தோம், உத்தமமா இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நன்மையை அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எல்லா காரியத்திலையும் சரி நம்ம உத்தமமா நம்ம நடக்கணும். கர்த்தருக்கு முன்னாடியும் நம்ம உத்தமமா நடக்கணும், மற்ற மனிதர்களுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணணும்னா உத்தமமா நடக்கணும். அதைத்தான் பார்க்கிறோம். உத்தமமா நம்ம நடந்தோம் அப்படின்னா நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நமக்கு பின்வருகிறத நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு பிள்ளைகளாய் நம்ம பாக்கியவான்களாய் நம்ம காணப்படுவோம். இங்க பாருங்க, முதல் வசனத்திலேயே சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று வாசிக்கிறோம். அவருடைய வாசஸ்தலங்கள்ல இன்பம் இருக்கிறதா. இன்னைக்கு அவருடைய வாசஸ்தலத்தை தேடி இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடியதான அந்த ஒரு வாழ்க்கையில அவருடைய வாசஸ்தலத்தை தேடி அவருடைய சமூகத்தை தேடி இன்னைக்கு அநேகர் நம்ம என்ன பண்ணுறோம், வரமாட்டேன்றோம். ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் தானே எனக்கு லீவு, அன்னைக்குதான் எல்லா வேலையும் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம சாக்கு போக்கு சொல்லுகிறோம். ஆனா அவருடைய வாசஸ்தலம் இன்பமானவைகள் என்று இங்க பார்க்கிறோம். அப்போ அவருடைய வாசஸ்தலத்துல நாம் கடந்து வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில இன்பம் காணப்படுகிறது. இன்பத்தை தேடி நம்ம எங்கெங்கமோ ஓடிட்டு இருக்கிறோம். என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு நம்ம எங்கெங்கமோ ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா அவருடைய வாசஸ்தலத்துல நம்ம கடந்து வரும் பொழுது நமக்கு இன்பத்தை ஆண்டவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்து பாருங்க, நம்முடைய ஆத்துமா எதன் மேல வாஞ்சையும் தவனமா இருக்கணுமா, அவருடைய ஆலய பிரகாரங்கள் மேல நமக்கு வாஞ்சையும் தவனமா இருக்கணும். தவனம் அப்படின்னா ஒரு ஆசை, ஒரு தாகம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்று சொல்லி நம்ம சங்கீதம் 42ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம அவருடைய ஆலய பிரகாரங்கள் மேல நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும், நமக்கு ஒரு ஆசை இருக்கணும். எப்படா அவருடைய சமூகத்திற்கு நான் கடந்து போய் ஆராதிப்பேன், அவருடைய முகத்தை நான் நோக்கி பார்ப்பேன் என்கிறதான ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். எவ்வளவு தாகம் எடுக்கும் போது அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு ஆவலோடு நம்ம கடந்து போகிறோமோ, அதை காட்டிலும் அவருடைய வாசஸ்தலத்துல அவருடைய சமூகத்துல நம்ம போய் உட்கார்றதுக்கு ஒரு வாஞ்சை நமக்கு வேணும், ஒரு தாகம் வேணும். இன்னைக்கு அநேகம் பேர் நமக்கு தாகமா இருக்கிறதுனா மொபைல் போனை பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்றோம், ரொம்ப ஆசையா இருக்கிறோம். ஐயோ, நான் இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு இப்பதான் வந்திருக்கிறேன், நான் செல்போனை பார்க்கவே இல்லை, ஷார்ட்ஸை பார்க்கவே இல்லை, நான் அந்த காரியத்தை இன்னும் பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆசை நமக்குள்ள இருக்குது. அதை காட்டிலும் அதற்கு மேலாக நம்ம அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கிறதுக்கும் அவருடைய ஆலய பிரகாரங்கள்ல நமக்கு ஒரு வாஞ்சை நமக்கு காணப்பட வேண்டும். கர்த்தர் மேல இருக்கிற தாகத்தை இன்னுமாக நம்ம என்ன பண்ணணும், அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஒரு ஆசை நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமா உங்களை தேடணும், உங்களை நான் அதிகமா உங்க வேதத்தை நான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் மேல அதிகமான தாகமுடையவர்களாய் காணப்படும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன பண்ண, இன்னும் அதிகமா ஆண்டவரை தேடிட்டே இருக்கும்போது அவருடைய இருதயம் மகிழும். இந்த உலகத்துல ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதுக்கு அநேக காரியங்கள், அநேக சூழ்நிலைகள் நமக்கு காணப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் நம்ம வெறுத்து விட்டு அவருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும், அதிகமாய் நம்ம இளைப்பாற வேண்டும். இன்றைக்கு நிறைய பேரு ஏதோ வாரத்துல என்னைக்கோ ஒரு நாள் நம்ம போனா போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த நிலைமைகள் நம்மளை விட்டு மாற வேண்டும். எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனா அவருடைய ஆலயத்துல கடந்து வருகிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றோம். எத்தனையோ லட்சங்களை சம்பாதிக்கிறோம், கோடிகளை சம்பாதிக்கிறோம், ஆனா அவருடைய சமூகத்துல ஒரு 2 மணி நேரம் கடந்து வருகிறதற்கு எவ்வளவு ஒரு சோம்பேறித்தனமான்னு சொல்லி தெரியல. ஆனா அதற்கு ஒரு தாகம் வேணும். ஆனா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம், எனக்கு நிறைய ஆண்டவர் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், எனக்கு இன்னும் ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா இதை காட்டிலும் அவருடைய சமூகத்துல நம்ம கடந்து வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமானால் நம்ம பாக்கியவான்களாய் காணப்படுவோம். அதற்கு 3வது வசனத்தில் பாருங்க, அவருடைய சமூகத்துலதான் நமக்கு இளைப்பாறுதல். பாருங்க, கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அவருடைய சமூகத்துல மட்டும்தான் நமக்கு அடைக்கலாம். ஒரு இளைப்பாறுதல் எங்க இருக்குதுன்னா அவருடைய பீடத்தல் அண்டையில தான், அவருடைய சமூகத்துலதான் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் நமக்கு உண்டு. இந்த நாளிலும் கூட நம்ம பாருங்க, ஒரு அடைக்கல நமக்கு எங்க இருக்குதுன்னா அவருடைய சமூகம் தான்.
நம்முடைய வீட்டில் தான் எனக்கு அடைக்கலம். நம்ம அடைக்கலத்தை தேடி பாதுகாப்பை தேடி இந்த உலகத்துல நம்ம எங்கெங்கெல்லாமோ ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா அவருடைய சமூகத்துலதான் நமக்கு இளைப்பாறுதலும் ஒரு அடைக்கலமும் நமக்கு காணப்படுகிறது. அந்த அடைக்கலத்தை தேடி என்ன பண்ணணும்? நம்ம ஓடி வரணும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 46 வாசிக்கிறோம் இல்லையா? தேவன் நமது அடைக்கலமும் நம் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை யார் அப்படின்னா நம்முடைய கர்த்தர் தான். அதனால அவருடைய சமூகத்துல நம்ம மனமகிழ்ச்சியா நம்ம கடந்து வரும் பொழுது நம்ம பாக்கியவான்களாய் காணப்படுவோம். நம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். உங்களை பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். அப்ப அவருடைய சமூகத்துல நம்ம வாசமாய் இருந்து நம்முடைய வீட்டுல வாசமாய் இருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் உண்மை துதித்து கொண்டு இருப்பார்களாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எப்போதும் துதித்து கொண்டு இருக்கணும். நம்ம செய்யக்கூடியதான வேலை என்னன்னா அவரை துதிச்சு கொண்டே இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு அவர் நமக்கு அநேக அற்புதங்களையும் அநேக நன்மைகளையும் செய்யறாரு. ஆனா நம்ம அவரை என்ன பண்ண மாட்டோம்? நினைக்க மாட்டேன்றோம். ஆனா நமக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர் எப்பவுமே நம்ம தாவீதை போல நம்ம ஆண்டவருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம பாக்கியவான்கள். இந்த உலகத்துல நமக்கு ஆண்டவர் அதைத்தான் கொடுத்திருக்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறார்களாம். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்ம துதித்து கொண்டே இருக்கும் பொழுது நிறைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நமக்கு கடந்து வரும். அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு வசனம், 10வது வசனத்தை பாருங்க. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இந்த உலக வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்கள் 1000 நாள் இந்த உலகத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற அந்த ஒரே நாள் நல்லது என்று பார்க்கிறோம். எத்தனையோ பாடுகள் இந்த உலகத்துல நம்ம வாழும் போது ஆகாமிய கூடார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தின் பாவம் எத்தனையோ காணப்படுகிறது. ஆனா அந்த உலகத்தோட பாவத்துல நம்ம ஒட்டி வாழாதபடிக்கு அவருடைய சமூகத்துல இது அதைத்தான் அர்த்தப்படுத்துது. இந்த உலக வாழ்க்கை பாவம் நிறைந்ததான வாழ்க்கை. நான் 1000 நாள் இந்த உலகத்துல நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறத விட, பாவத்தோடு நான் வாழ்கிறத விட, ஆண்டவரே ஒரே நாள் உங்களுடைய சமூகத்தில் நான் நிலைப்பாருவது எத்தனை மேன்மை என்று நான் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34 வாசிக்கிறோம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் வாசற்படியில நம்ம என்ன பண்ணணுமா? காத்து கொண்டு இருக்கணுமா? அந்த வாசற்படி என்று சொல்லும் போது அவருடைய சமூகம், அவருடைய பாதத்துல எப்பொழுது மரியாதை போல நம் முத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய பாதத்துல நம்ம அமர்ந்து கொண்டே இருந்து அவருடைய சமூகத்துல நம்ம எப்பெல்லாம் நம்ம காத்திருந்து செபித்து ஒவ்வொரு நாளும் நம்ம காணப்படுகிறோமோ அந்த நாள் நமக்கு விசேஷமான ஒரு நாள். இங்க அதைத்தான் பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்துல வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளணும். அப்ப நம்ம எதை தெரிந்து கொள்ளணும்? அந்த உலகத்துல பொன்னையோ பணத்தையோ அநேகமான பொக்கிஷங்களையோ நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில நம்ம காத்திருப்பதை தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். எத்தனையோ சூஸ் பண்றோம், எது நல்லதுன்னு சூஸ் பண்றோம். ஐயோ இது கெட்டது, இதை பார்த்தா நல்லதுன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்றோம். அதெல்லாம் நம்ம விட்டுட்டு அவருடைய சமூகத்துல என்னது எனக்கு ஆசீர்வாதம், இந்த உலகத்துல எனக்கு எது நிரந்தரமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டோடைய சமூகத்துல நம்ம காத்திருப்பதையே நாம் தெரிந்து கொண்டோம்னால் நாம் தான் பாக்கியவான்கள், நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆகாமிய கூடாரம் நம்ம அழிந்து போகக்கூடியதானது. ஆனா நித்தியமான வாசஸ்தலத்திற்கு நம்ம போகக்கூடியவர்கள். அந்த பரிசுத்தமான வாசஸ்தலத்தை நோக்கி நம்முடைய ஆசையும் நம்முடைய தாகமும் இருக்குமானால் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக நன்மையை கட்டளையிடுவார். அதுதான் அந்த வசனம். உத்தமமாய் நடக்கும் போது நமக்கு ஆண்டவர் நன்மையை அவர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். கடைசி வசனத்தை பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். அவரை நாம் நம்பும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் காணப்படுவோம். பாக்கியவான் அப்படிங்கும் போது கொடுத்து வச்சவங்க, நீ எல்லாம் கொடுத்து வச்சவன்பா அப்படின்னு சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் நாம் பாக்கியவானாய் காணப்படும் பொழுது எப்பெல்லாம் நம்ம அவரை நம்பி இருக்கிறோமோ, எல்லா நேரத்திலும் நம்ம நம்பி இருக்கும் போது நம்ம பாக்கியவான்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த வசனத்தை கேட்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சமூகத்துலதான் நமக்கு ஆசீர்வாதம் நன்மையும் காணப்படுகிறது. அதனால ஆண்டவருடைய அந்த ஓய்வினால யாருமே மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ நமக்கு பாடுகள் இருந்தாலும் கூட அவருடைய அந்த வாசஸ்தலத்துக்கு கடந்து வர்றதுக்கு இந்த உலகத்துல நம்ம இப்ப கூடி ஆராதிக்கிறது தான் நம்ம பரலோகத்துல அவருடைய வாசஸ்தலத்துக்கு
போகிறதற்கான ஒரு அடிப்படை. இப்பயே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கல அப்படின்னா அவருடைய வாசஸ்தலங்கள்ல ஆண்டவர் எப்படி நம்மளை பிரவேசிக்க வைக்க போறான்னு சொல்லி தெரியல. அதனால ஆராதனைக்கு கடந்து வராத பிள்ளைங்க நிச்சயமாக அந்த வசனத்தை கேட்டு ஒரு உணர்வடைங்க. நான் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆராதனையை நான் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லா நாளும் எல்லா ஓய்வு நாளிலையும் அவருடைய சமூகத்திற்கு நான் கடந்து போவேன். அவருடைய வாசஸ்தலத்துக்கு கடந்து போய் நான் கர்த்தரை ஆராதிப்பேன் என்கிற ஒரு உறுதியான ஒரு விசுவாசத்தோடு, ஒரு உறுதியான ஒரு வார்த்தையோடு நீங்க அவருடைய சமூகத்துல கடந்து வாங்க. கடந்து வரும் பொழுது கர்த்தர் கொடுக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளினாலேயும் ஆண்டவர் உங்களை நிரப்பி எல்லா நாளும் உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.